ப்ரோல கேக்குதா? ஹலோ. சொல்றா சொல்றா போட்ட என்னடா வேணும்? இப்போ டாக்ஸிக்கா பேசுறது நீயும் லைவ்ல பேசின நானும் பேசினேன் ஓகேவா? இப்போ நான் கேள்வி சொல்லு. அன்சென்ட் பண்ணிட்டாங்க நீ சொன்னேல. ஆமா. இப்போ ரீப்ளே பண்ணிருப்பாங்கல்ல ஜெஸ்ஸில், அந்த ரீப்ளேயும் வந்துட்டு இவங்க வந்து அன்சென்ட் பண்ணிட்டாங்களா? என்ன அதை ரிப்ளை? எடுத்துக்காட்டு. ஏய் ஒத்த நான் தான் இப்போ தெளிவா சொல்றேன்ல. ஆக்சுவலி தம்பி அது வந்து தம்பி இரு இந்த இரு அது டாக்ஸிக்கா பேசுறது வெயிட் நான் பண்ணு. நான் நான் வந்து கேக்குற என் கொஸ்டின் லைவ்ல என்னன்னா ஒருக்கா ஏன் இரு ஜிஎஃப் இரு வந்து நான் வந்து வெயிட் லைவ்ல பண்ணு ஒன்னு என் ஜிஎஃப் பேசணும் வந்து வாண்ட் ஒன்னு பேசணும்னு எனக்கு இல்ல. நான் வந்து ரெண்டு பேர்ட்டையும் ஒரே நீ மாதிரி தான் இங்க பாரு பேசுவேன். இங்க பாரு தம்பி எனக்குலாம் தம்பி தம்பி கவலை இல்லை. வெயிட் பண்ணு. என்ன இப்போ? நீ என் சேட்ல வந்து சொன்னது என்ன தெரியுமா? நான் பேன் ஆவர் தான் இந்த மிஷின் சொன்னேன். நீ உன் சரி. லைவ்ல என்ன சொன்ன? டாப் ஒன் போறது தான் மிஷின் சொன்னேன். நீ ஏய் அப்புறம் என்ன எனக்கு சொன்ன? நீ ரெண்டுமே ஒழுங்கா நீ மிஷின்ரா. அவர் கொடுப்பாரு கொடுக்காம போரு உனக்கு ஓகே என்ன? தம்பி, உனக்கு ரெண்டுமே மிஷினா இருந்தாலும் இந்த சரி. இடத்துல ஏன் ஜிஎஃப் எங்க வந்தாங்க? ஏன் ஜிஎஃப் வந்து மிஷின் கேட்டாங்க, ஆமா மெசேஜ் நீ பண்ணாங்க, நீ ரிவார்டு கேட்கல. கேட்டாங்க. நீ அந்த நீ ப்ரூஃப் மட்டும் எங்க? சொல்லிடேன். ஆக்சுவலி அது அந்த ப்ரூஃப் ப்ரூஃப் எங்க? இல்லதான். அது வந்து அந்த ரோஹன் ப்ரோ சொல்லுவாரு. உன் கேர்ள் எப்படி ஃப்ரெண்ட் சொல்லுவார் ரோன்னு சொல்லு. சரி சொல்லிட்டாருன்னா என்ன எப்படி பண்ணலாம் இப்போ? சொல்லுவார்? ஒத்த நான் தம்பி இங்க அவரை பாரு லைவ் கூப்பிட்டு வரேன்டா. சேட்ல அவர் இங்க பாரு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணலாம் நீ? பேசுறது கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. நீ லைவ்ல மரியா இருக்க, நானும் லைவ்ல இருக்கேன். நீ லைவ்ல தான் இருக்கு நான். மரியாதை பட் இல்லாம நான் பேசினால மறைக்கணும் நான் அவசியம் பேசாம இல்லையே. இருக்கேன். நான் எல்லாத்து கூடயும் ஒரே மாதிரி தம்பி தான் பேசுவேன். இப்போ நீ எல்லாரும் கூடயும் ஒரு மாதிரி ஆ பேசினாலும் இப்ப இருக்கிற நீ அவுட் சைடு பிளேயர் ஓகேவா? சரி. அவுட் சைடு பிளேயர் அவுட் கொஞ்சம் சைட் பிளேயர்னா ரெஸ்பெக்ட் நான் கொடுத்து எதுக்கு பேசு. நானும் பயப்படணும்? ரெஸ்பெக்ட் கொடுத்து தானே பேசினேன். நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து தானே எங்க பேசினேன் ரெஸ்பெக்ட் உங்ககிட்ட. கொடுத்த நீ? தனி எனக்கு குட்டி குந்தான்னு சொல்ல நீ. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பேசினேன். நான் அதை நீ ஏய் நோட் பண்ணும். நீ நீ பேசினதுக்கு டேய் அப்புறம் தான் நான் நீ பேசினேன். யாரு நான் ஹைடு போடன்னு தம்பி கேக்குறேன். தம்பி நான் தெளிவா பேச வந்தேன். உன் நீ சாட்ல இருக்க தெளிவா பேச இரு வந்தனா இரு இங்க பாரு. உன் சாட்ல இருக்கவன் என்ன திட்டினா அவனை நான் திருப்பி திட்டினா. அப்ப நீ என்ன பண்ணும்? நீ உத்தமமா இருந்தா அவனா ஹைடு போட்டிருக்கணும். நீ யார் என்ன ஹைடு போட? அவனே ஐடி போட்டாச்சே. எங்க போட்ட நீ? அடுத்த நாள் வந்து அவன் மெசேஜை ஓ பார்த்தேன். நீ நான் நீ கேக்குறது பொய் என்னன்னா மட்டும் என்கிட்ட நீ பேசாத. வந்துட்டு அடுத்த நாள் வந்து சொன்னல. அவன் சேட்டை பார்த்தேன். நீ அவனுக்கு ஜாலியா ரிப்ளை பண்ணிருந்த. ஓல் போடாத. சரி நான் வந்துட்டு ஜாலியா ரீப்ளே பண்றணும் ஓல் போட்டணும் தெரியலடா போட்டையா. நான் ஆ கேக்குறது என்னன்னா நீ வந்துட்டு சொன்னல ஒரு ஃபேக் அலிகேஷன் என்னோட அததான் ஜிஎஃப் வந்துட்டு மிஷின் சொல்றேன். கேட்டாங்க. ரோஹன் ப்ரோ அதே நீ ப்ரூஃப் எடுத்து லைவர். காட்டுறா. அதான் ப்ரூஃப் ப்ரூஃப் தான்டா. எடுத்து காட்டு. ரோஹன் ப்ரோ இப்ப லைவ் காட்டு. வருவார். ஏய் புண்டாமாவனே. ரோஹன் ப்ரோ காட்டுறா. லைவ் டேய் வருவாரா? பொட்ட தேவடியா இப்ப பையா நீ அவர் காட்டுறா. காட்டுவாரா? டேய் புண்டைக்கு வாத்தா பிறந்த இப்படிலாம் பேசாத தேவடியா சரியா? பையா. இப்படிலாம் பேசாத. அப்படிதான்டா பேசுவேன். என்ன நான் பண்ணுவேன்? பேசிட்டு என்ன இருக்கேன் பண்ணுவேன் நீ? தம்பி. என்னடா பண்ணுவே கொஞ்சம் நீ? பார்த்து பேசு. நீ மாட்டிப்ப. ஏய் பார்த்து என்ன பேச என்ன மாட்டிப்ப. எங்கடா ஓகேவா? மாட்ட போறேன் டி? ப்ரூஃப் இருக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? தம்பி. தேவையில்லாத வார்த்தை பேசுற நீ பாத்துக்க. அப்படிதான்டா பேசுவேன். ரோஹன் ப்ரோ அப்படிதான் வருவாரு. பேசியா? ரோஹன் ப்ரோ வருவாரு. ஓகேடா வரட்டும் சரி வரட்டும். அவர் ப்ரூஃப் இப்போ நான் சொல்லுவாரு. கேட்டதுக்கு அவரு சொல்லிட்டாருன்னா சரி நீ எங்க அவர் போய் மூஞ்சி சொல்லிட்டு வச்சுப்பேன்னு சொல்றேன். நீ எதுக்கு அலிகேஷன் வைக்கிற? நீ எதுக்கு இது அலிகேஷன் மாதிரி கிடையாது. நான் பத்தி உண்மையை தானே சொல்றேன். புரியுதா உனக்கு? தம்பி உண்மை சொல்றேன். இப்போ டேய் நான் லைவ்ல அதுதான் வந்து காமிச்சின ப்ரூஃப் அது அதுக்கு என்ன பேச போற? கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றதுக்கு சேட் போட்டானே உன் ஜெசில் புண்டாமா ஸ்பான்சர். டேய் இரு இரு. பிரச்சனை டேய் வந்து நம்ம தம்பி ரெண்டு பேருக்கு நடுவுல நீ அவனை ஸ்டார்ட் பண்ணு. இழுக்கக்கூடாது. நான் நீ இரு இரு இழுத்தனா நான் உன் வெயிட் கேர்ள் பண்ணு. ஃப்ரெண்ட் இழுப்பேன்டா. டேய் ஜிசு ப்ரோ இழுத்தனா டேய் கேர்ள் போட்டா ஃப்ரெண்ட் உன் இழுப்பேன். கேர்ள் நான் இழுப்பேன்டா. எனக்கு உன் கேர்ள் ஃபேமிலி ஃப்ரெண்டே இழுப்பேன்டா. கிடையாதுடா. தேவடியா பையா. அப்படியா? அப்படியா ஆமா தம்பி? தாயோலி மவனே. நான் என்ன கேக்குறேன்னா சொல்லு. நீ வந்துட்டு சேட்ல நீயா தான் எனக்கு ரிவார்டு கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க நீயா தான் வந்த. நான் உன்னை ஜஸ்ட் அதுதான் மிஷின்ல நீ இருந்தன்னு மென்ஷன் பண்ண தம்பி. சரி. நான் மிஷின்ல எதுவுமே நீ சொல்லு. இருந்தன்னு நீ மென்ஷன் யாரு பண்ண நான் ஹைடு போடுன்னு கேக்குறேன். ஓகேவா? நான் அப்பவே வந்து அதை ஈக்குவலா பேசி என்னோட சேனல்ல முடிச்சிருக்கலாம். நீ டாக்ஸிக்கா பேசிட்டு இருந்த தம்பி. சேட் ஏய் ரூல்ஸ் நீ ஃபாலோ பண்ணல ஒத்தனை ஐடி போட்டேன் என்ன வந்து அவ்வளவுதான். அவன் திட்டினது நீ ஒத்த அவனை தான்டா மவனே. ஹைடு போட்டிருக்கணும். நீ யாரா என்ன ஹைடு போட? ஏய் நீ சொல். நீ இங்க பாரு அவன் ஏய் வந்துட்டு நீ ஸ்டார்ட் வந்துட்டு பண்ணது எனக்கு டைரக்டா அவன்டா. அப்ப கேட்டுக்கணும்ல. நீ அவனை தான் ஹைடு போட்டிருக்கணும். நீ என்கிட்ட எங்க நீ கேட்ட? நீ வந்துட்டு ஏதாவது பேசுற சொன்னியா என்ன? கையுடைய நான் இங்க பாரு எனக்கு ஏய் வாயில வருது எனக்கு டேய் ஓகேவா? வாயில நான் வருதோ கண்ட்ரோல் ஒருத்த உனக்கு பண்றேன். புண்டையில வருதோ உம்மால வெளியே ஒத்த போடா. மவனே தேவடியா பையா. தேவடியா புள்ளைய. உம்மால ரோஹன் ப்ரோ ஏன்டா வந்து பேசுவாரு. பயப்படுற? பயப்படுறேன் நான். ரோஹன் ப்ரோ பயப்படுற நீ ஏன்டா டீ பயப்படுற? ஒத்த நீ காட்டுற எவ்வளவு ப்ரூஃப் பேசுவேன் நான். அதுதான்டா ரோஹன் ப்ரோ வந்து கேப்பாடுறா புண்டாமவனே. அப்போ உன் மூஞ்சி எங்க போய் வச்சுப்ப? அப்படியா? தேவடியா பையா. ஓகே கேக்குறேன் நான் ரோஹன் ப்ரோ பாத்துக்கிறேன். வருவா. டேய் ஏய் நீ தான்டா அது. நீ நீ இது பாடுறா டே. இருக்கட்டும். நீ தான்டா அது. ரோஹன் ப்ரோ வருவாரா. நீ பாத்துக்கடா. என்ன என்ன ப்ரூஃப் பெரிய புண்டையா இருந்தாலும் ப்ரூஃப். ப்ரூஃப்னா ஏன்டா அழுவுற 2 நாளா? டேய் 2 நாள் ரெண்டு ஏன் நாள் அழுதுட்டு டேய் இருக்க? 2 நாள் மெசேஜ்ல அழுவுறேன் நான். உன் வியூஸ் அடிச்சா நான் என்ன பண்ண 4 போறேன்? மணிக்கு வரவன் 8 மணிக்கு பயந்துட்டு போற நீ 8 மணிக்கு மெசேஜ்ல. பயந்துட்டு போறானே. டேய் புண்டை நான் ரீசெண்டா 2 மணி நேரம் தான் லைவ் போட்டிருக்கேன். ஐயய்ய டேய் டேய் நீ நான் எல்லாம் ஒரு ஆளு கேக்குறதுக்கு புண்டே இல்ல. பதில். உனக்கு நான் ஏன் பயப்பட போறேன்? அப்படியா? அப்படியா? புரியல எனக்கு. வரட்டும். நான் அப்ப இருக்கு. ஆஃப்லைன்ல பிராக்டிஸ் பண்றேன். அதனால நான் 2 நீ மணி நேரம் லைவ் வந்துட்டு போட்டு தேவையில்லாம போறேன். நீ இங்க பாரு உனக்கு எனக்கு சொல்லு. பிரச்சனைனா நீ என்ன ப்ரோ மிஷின்ல நீ இருந்த சரி ஹேக்கர் வந்துட்டு டாப் 2ல இருந்தா நீ சொன்னல அவன் ஹேக்கர்னு ஊர் உலகத்துக்கே தெரியும் கரெக்டா? நீ பேன் ஆயிட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேன் ஆயிட்ட. இரு நீங்க ஆ பேசுனதை நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் நியாயமா தான் கேட்க வந்தேன். நீயே தான் டாக்ஸிக் போட்டு பேசுன கரெக்டா? சரி. நான் என்ன ஏய் சொல்றேன்னா நான் எங்கடா நான் உன்னை பத்தி இங்க பாரு இங்க பேசவே பாரு இல்லையே. நான் உன்னை என்ன பத்தி பத்தி நான் டாக்ஸிக்கா பேசுறியா? பேசினேனா? தம்பி நீ நீ தம்பி அதை முதல்ல நான் சொல்லு. கேக்குறது ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லு. உனக்கு அப்போ கூட நான் சொல். மரியாதை கொடுத்து தான் பேசினேன். நீ தான் ஹைடு போட்டேன். எனக்கு அது ட்ரிகர் ஆயிடுச்சு. நான் திருப்பி பேசினேன் அவ்வளவுதான்.
ஐடி நீ அங்க போட்டது ஆக்சுவலி யாரு? ஹைடு போட்டிருக்கணும்னு அவசியமே இல்ல. ஐடி போட்டது யாரு? ஹைடு போட சொன்னது யாரு? நீ நீ சொல்லு, ஹைடு நீ போட சொன்னது யாரு? ஐடி போட சொன்னது யாரு? யாரு யாரு? சொல்லு. நீதான். நீ நீ சொல்லலன்னு சொல்லு பாத்தியா? பாப்போம். ஏய் நீ நீ பாத்தியா? லைவ்லயே இருக்குடா. நீதான் சொன்னியே. சரிடா. சரி, எவ்வளவு நீ பெரிய ஆளா toxic-ஆ இருந்தா நீ பேசுன. இப்போ எவ்வளவு viewers பெரிய ஆளா இது இருந்தாலும் ஒரு ஹைடு நிமிஷம். போடுங்க. நான் ஒண்ணு 1000 பேர் சொல்லிக்கிறேன். வந்தாலும் viewers ஹைடு போடுங்கன்னு ஒண்ணு. சொன்னேன். ஓகே. ஆமா, டாக்ஸிக்கா உன்னால டாக்ஸிக் என் chatல வரக்கூடாதுதான் ஐடி போட சொன்னேன். ஓ இங்க பாரு, அப்போ நீ viewers வந்து ஒண்ணு நீ அங்க வந்து பேசுவாங்க, அவனை இங்க ஒண்ணு ஹைடு பேசுவாங்க. போட்டிருக்கணும். புரியுதா? அவன் ஐடி போடுறான், நீ கேட்டிருக்கணும். உன் லைவ்ல வந்துட்டா போ, நான் நீ ஐடி போடல அது போடல நீ சொல்லி, நீ எதுக்குடா நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய் என்னடா தேவையில்லாத உளறிட்டு இருக்க? அலிகேஷன் எதுக்கு வைக்கிற? இப்போ நீ லைவ் வந்த தெரியுமா? நீ சரி லைவ் வந்த கரெக்டா? லைவ் வந்த வந்தேன். உடனே நீ வந்துட்டு மேட்ச் உள்ள ஜம்ப் பண்ணும்போது, ஃபிளைட்ல இருந்து ஜம்ப் பண்ணும்போது நீ ஒன்னு சொன்ன, அந்த என்ன சொன்னேன்? இந்த டிவைஸ் வாங்கினாங்க, வேலை பார்த்தாங்க அப்படி இப்படின்னு சொன்னல. நான் உன் டிவைஸ் பேர் சொல்லி வாங்கினாங்களா? சொன்னனா? டிவைஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னு சொன்னியே, நான் உன் பேர் சொன்னனா? தம்பி நீ நீ வந்து நீ பேர் சொல்லனாலும் நீ ஜாட காட்டி பேசுன எல்லாருக்குமே தெரியும். தம்பி ஜாட ஏய் காட்டி இப்போ பேசுனாங்க, நான் இது கூட பண்ணி வந்து பேசுனாங்கன்னு இல்ல. நான் நீ எனக்குலாம் பயம் மட்டும் இல்ல. டிவைஸ் நான் வாங்கலடா. டைரக்டா ஏய் ஸ்கையோப்பின்னு நீ மட்டும் சொல்லியிருப்பேன். டிவைஸ் ஏய் வாங்கல. நான் இங்க தான்டா பாரு டிவைஸ் ரோலே, வாங்கி நீ மட்டும் தேங்க்யூன்னு டிவைஸ் வாங்கல. வீடியோல சொன்னேன். புரியுதா உனக்கு? நீ தம்பி என்னதான் தம்பி சொன்ன தம்பி எனக்கு இங்க நல்லா பாரு, தெரியும். டிவைஸ் வாங்கி கொடுத்ததும் பிசி வாங்கி சரி கொடுத்ததும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அகேன்ஸ்டா மாறிட்டாங்கன்னா நான் இப்படி பேசினா, ஆனா நீ அந்த வந்துட்டு என்ன ஏய் பேசிட்டு இருக்க ஒத்த உன் லைவ்ல? சாக்கோ ப்ரோ யாரும் என்ன டிவைஸ் வாங்கி பேசிட்டாங்க தரல. மல தம்பி? நான் எனக்கு தான் மதன் ப்ரோ டிவைஸ் வாங்கி நான் தந்திருக்காரு. இப்ப சாக்கோ நீ ப்ரோ என்ன சொல்ல வேண்டிய சொன்னேன்னு பேரு நீ ஏன் தெரியும். சொல்ற? அவரை சரி ஏன் வேற எடுத்து யாருக்கு பேசுற? டிவைஸ் வாங்கி தந்திருக்கா சொல்லு பாப்போம். வேற யாருக்கு தம்பி டிவைஸ்? மதன் ப்ரோ டிவைஸ் வந்து வேற எனக்கு தான் யாருக்கு வாங்கி டிவைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. தந்திருக்கா? நிறைய பேருக்கு வாங்கி அது இங்க அதான் பாரு, யார்? நான் ஆப்போசிட்டா போனவங்க பேரு நான் சொல்லி இழுத்து இதுல விட கிடையாது. இதுல பிரச்சனை இல்ல இல்ல உனக்கு நீ எனக்கு சொல்ற ஸ்பான்சர். மதன் ஓகே, ப்ரோ டைரக்டா யாருக்கு டிவைஸ் வாங்கி தந்திருக்கா? எனக்கு இல்லாம வேற யாருக்கு வாங்கி தந்திருக்கா? டைவர்ட் இங்க பாருங்க, டைவர்ட் பண்ண பாக்குறான். டைவர்ட்டா கேட்டது ப்ரோ? என்ன? இவன் யாரு ப்ரோ? வெளிய போட கேட்டது தேவையா என்ன? பையா மாமால